எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்ட தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட்ஸ், டெவலப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துருவோங்க. இந்தியன் ஹோட்டல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா ஆக்சிலரேட் 2030. அந்த ஆக்சிலரேட் 2030 அப்படின்றது என்னன்னா அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக் பிளான். 2030ல 700 ஹோட்டல்ஸ் வந்து அவங்கள்ட்ட இருக்கணும் அப்படின்றதுதான். அப்ப இப்ப எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 550 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்க. ஒரு 55,000 கீஸ் வந்து அவங்கள்ட்ட இருக்கு. கம்பெனி வந்து தொடர்ந்து ஸ்ட்ராட்டஜிக் அக்விசிஷனுக்காக பார்த்துட்டே இருக்கிறாங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பயங்கரமா அக்விசிஷன் நடக்குதுங்க. பட் ரிமைன்ஸ் டெட் ஃப்ரீ தான். கேஷ் ரிசர்வ்ஸ் அப்படின்னா 3000 crore கேஷ் ரிசர்வ்ஸ் வச்சிருக்காங்க. சரி, இதெல்லாம் இருக்கட்டுங்க. இப்ப இந்தியாவுக்குள்ள அக்விசிஷன் முடிச்சு இப்ப எங்க தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியா, யூரோப்புக்குள்ள எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கான வேலையில இருக்கிறாங்க. இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியா அப்படின்றது என்னன்னா வியட்நாம், லாவோஸ், கம்போடியா, பிலிப்பைன்ஸ், இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ்ங்க. இங்க எல்லாம் வந்து அவங்களோட ஃபோக்கஸ் திரும்பி இருக்கு இந்தியன் ஹோட்டல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும். அடுத்து பப்ளிக் செக்டர் பேங்க்ல ஒரு அப்டேட் வந்துருக்குங்க. பப்ளிக் செக்டர் பேங்கை பொறுத்த வரைக்கும் டெபாசிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பென்ஷன் ஃபண்ட் டெபாசிட், தென் ஹவுஸ் ஹோல்ட் டெபாசிட் அப்படின்றது லாஸ்ட் 5 இயர்ஸ்ல 87% விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் சொல்றாங்க. சரி, பப்ளிக் செக்டர் பேங்க் மார்க்கெட் ஷேர் லூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்டா பிரைவேட் பிளேயர்ஸ் வந்து அவங்களோட மார்க்கெட் ஷேரை பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. சரி, பப்ளிக் செக்டர் பேங்கை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லாஸ்ட் 5 இயர்ஸ்ல, அதாவது மார்ச் 2020யோட முடிவுல இந்த பென்ஷன் ஃபண்ட் டெபாசிட், தென் ஹவுஸ் ஹோல்ட் டெபாசிட் அப்படின்றது 22,516 crores இருந்திருக்கு. இது மார்ச் 2025 முடிவுல 2,969 crores இருந்திருக்கு. ஸோ நம்ம பெரும்பாலும் பப்ளிக் செக்டர் பேங்கை கன்சிடர் பண்றது இல்ல. பப்ளிக் செக்டர் பேங்க் தான் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்காக தாங்க இந்த அப்டேட்டை குறிப்பா சொல்றோம். நிறைய பேங்க், பப்ளிக் செக்டர் பேங்க் வந்து நல்ல வேல்யூவேஷன் இருக்கிற மாதிரி தெரியும். பட் டெபாசிட்ஸ் அப்படின்றது ஒரு பேங்க் எவ்வளவு முக்கியம் அப்படின்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய தேவையில்லைங்க. பேங்கோட கோர் பிசினஸ் அப்படின்றது லெண்டிங் பிசினஸ் தான். அவங்களுக்கு பணம் வேணும். டெபாசிட் இல்லைன்னா எப்படி லெண்டிங் பிசினஸ் அக்ரெசிவா நடக்கும், எப்படி நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் க்ரோ ஆகும் அப்படின்றதான் என்னுடைய கேள்வி. அடுத்து அதானி போர்ட் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து கொச்சின், கேரளால லாஜிஸ்டிக் பார்க் ஒன்று டெவலப் பண்றாங்க. எவ்வளவு ஏரியா அப்படின்னா ஒரு 70 ஏக்கர்ல. இதுக்காக ஒரு 600 கோடி ரூபாய் முதலீடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த லாஜிஸ்டிக் பார்க்கை பொறுத்த வரைக்கும் இன்டெகிரேட்டட் லாஜிஸ்டிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நாங்கள் அந்த பார்க்ல டெவலப் பண்ணுவோம் ஒரு 1.3 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட்ல அப்படின்னு கம்பெனி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு 70,000 crore ஃபினான்ஷியல் பேக்கேஜ் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா 3 விஷயத்துக்காக. ஃபர்ஸ்ட் வந்து டு பூஸ்ட் ஷிப் பில்டிங், தென் ஷிப் ரிப்பேர், தென் போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதுக்காக 70,000 crore வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் 20,000 crore எதுக்கு அப்படின்னா ஷிப் கிளஸ்டர்ஸ் வந்து டெவலப் பண்றதுக்கு, தென் ஆபரேஷனலைஸ் பண்றதுக்கு. தென் செகண்ட் 20,000 crore எதுக்கு அப்படின்னா பினான்சியல் அசிஸ்டன்ஸ், ஷிப் பில்டிங்க்கு தேவையான பினான்சியல் அசிஸ்டன்ஸ். தென் ரிமைனிங் 25 to 30,000 crore எதுக்கு அப்படின்னா எம்டிஎஃப், மரைடைம் டெவலப்மெண்ட் ஃபண்ட், அதுக்கு வந்து ஒரு 30,000 crore இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மசக்கன் டாக் ஷிப் பில்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து ஒரு 70,000 crore டீலுக்கு நெகோசியேஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த நெகோசியேஷன் எதுக்கு அப்படின்னா ஒரு 6 சப்மரைன்ஸ் வந்து பில்ட் பண்றதுக்குங்க. ஜெர்மன் நாட்டு நிறுவனத்தோட சேர்ந்துட்டு இதுக்கான நெகோசியேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இது மசக்கன் டாக்கு நல்ல செய்தி. பட் மசக்கன் டாக்கை பொறுத்த வரைக்கும் 51 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்க. ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி, நம்ம இப்ப கன்சிடர் பண்ற லெவல்ல இருக்காது. அடுத்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனிக்கு ஒரு 62,000 crore மெகா ஆர்டர் ஒன்று கிடைச்சிருக்குங்க. இது வந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க தேஜஸ் ஃபைட்டர் ஜெட்ஸ்க்காக. குறிப்பா இந்த டீல் என்ன சொல்லுது அப்படின்னா கவர்மெண்ட் வந்து ஒரு 97 LCA, அதாவது லைட் காம்பாக்ட் ஏர்கிராஃப்ட் MK1A அப்படின்ற ரகம், அந்த ரகத்துல தேஜஸ் ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரொக்யூர் பண்ற மாதிரி தெரியுதுங்க ஒரு 62,000 crores. இது ஹால் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நல்ல செய்தி, நம்ம கன்சிடர் பண்றது இல்ல. 36 டைம்ஸ் ஏர்னிங்ஸ், ஓவர் வேல்யூடும் கூட. அடுத்து இந்த ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் உடைய Q1 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட்ஸ் ஓவராலா பார்த்து ஒரு ரிப்போர்ட் பிசினஸ் ஸ்டாண்டர்ட்ல இன்னைக்கு வந்திருக்குங்க. நெட் ப்ராஃபிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 76.2% குறைஞ்சிருக்குங்க இந்த ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் எல்லாத்துக்குமே. சீக்வென்ஷியல் பேசிஸ்ல பார்த்தாலும் 46.1% குறைஞ்சிருக்கு. இந்த ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் உடைய என்பிஏ, கிராஸ் என்பிஏ எடுத்துக்கிட்டோம்னா 70% ஏறி இருக்குங்க. என்ன காரணம் அப்படின்னா குறிப்பா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் எல்லாமே வந்து மைக்ரோ ஃபைனான்ஸ் லோன் அக்ரெசிவா கொடுப்பாங்க. ஸோ மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டர் என்ன நிலைமையில இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம 6 மாசமா பேசிட்டு இருக்கோம். ப்ரொவிஷன்ஸ் வந்து கூடி இருக்கும், அதான் நடந்திருக்கு. ஸோ கிரெடிட் காஸ்ட் ஆப்வியஸாவே ஏறி இருக்கும். தென் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பயங்கரமா அடி வாங்கிருக்குங்க. ஸோ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் எல்லாமே நல்ல வேல்யூவேஷன் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இதுதான். பெர்ஃபார்மன்ஸ் சரியா இல்லை, ஷேர் பிரைஸ் இறங்குறதுனால உங்களுக்கு புக் வேல்யூக்கு கீழே இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ என்னுடைய ஸ்ட்ராட்டஜியை நான் பல தடவை சொல்லியிருக்கேன். மைக்ரோ ஃபைனான்ஸ் வேணும் அப்படின்னா மைக்ரோ ஃபைனான்ஸ் சைடு போயிடணும். பேங்கிங், கோர் லெண்டிங் ஆப்ரேஷன்ஸ், ரேம், அக்ரி லோன், ரீட்டைல் லோன், கார்பரேட் லோன் அப்படின்னா பேங்கிங்லயும் புக் வேல்யூ கீழே இருக்கு, அந்த சைடு போயிடும்.
நடுவில் போய் இதுல மாட்டிக்க கூடாது. நான் என்ன காரணம் அப்படின்றத சொல்லிடுறேங்க. இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் பிசினஸ் அப்படின்றது வந்து ஒரு தங்க முட்டையிடுற வாக்கு மாதிரிங்க. அது நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்றத நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் முற்காலங்களில் 50% மேல லோன் புக் இருக்குங்க மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டர்ல. இப்போ இந்த ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் எல்லாமே வந்து மறுபடியும் ரீட்டைல், அக்ரி, எம்எஸ்எம்இ, கோல்ட் லோன், செக்யூர் லோன் சைடு வர்றாங்க. ஸோ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் ஒரு அட்வான்டேஜ் என்னவா இருந்தது அப்படின்னா மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டருக்கு லோன் அதிகமாக கொடுக்குறாங்கிறது அவங்களுக்கு அட்வான்டேஜா இருந்தது. அந்த அட்வான்டேஜ் சைட்ல இருந்தே இப்ப இங்கிட்டு விலகி வர்றாங்க. அதனால நம்ம டைரக்டாவே மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டர் சைடு போறது நல்லது அப்படின்னு சொல்றதுக்கு இதாங்க காரணம். அடுத்து டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியுடைய கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க, ஸ்ரீலங்கால 10 நியூ கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸ்ரீலங்கால அவங்களுக்கு ஆத்தரைஸ்டு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க, டிமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூலமா இந்த லான்ச்சிங் வந்து நடந்திருக்குங்க. ஸோ இந்த 10 நியூ லான்ச்சஸ் அப்படின்றது அங்க உள்ள டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி, குறிப்பா கார்கோ மொபைலிட்டி அண்ட் பேசஞ்சர் மொபைலிட்டி அப்படின்னு கம்பெனி சொல்லியிருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 40+ கண்ட்ரீஸ்ல பிசினஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இப்ப இவிகோ வேற அஃபேர் பண்ண போறாங்க இல்லையா, ஸோ அவங்களோட பிசினஸ் அப்படின்றது இன்னும் வைடன் ஆகும். அடுத்து டிட்டகரா ரயில் சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனிக்கு பெனாரஸ் லோகோமோட்டிவ் ஒர்க்ஸ்ல இருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. ஆர்டரோட ஒர்க் வந்து 91.12 crore. இதுக்கான LOA லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஒரு நண்பர் வந்து இதோட கன்சிடரேஷன் பத்தி எல்லாம் கேட்டிருந்தாருங்க. 48 டைம்ஸ் earningsங்க, ரொம்ப ரொம்ப ஓவர் வேல்யூ. அடுத்து எஸ் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா சுமிடோமோ மிட்சுபிஷி பேங்கிங் கார்பரேஷன் எஸ் பேங்க்ல ஒரு மெஜாரிட்டி ஸ்டேக்கை அக்வயர் பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோம். இதற்கு மத்தியில SBI இருந்து ஒரு 13.19%, தென் 6.81% யார் யார்ட்ட இருந்து எடுத்தாங்க அப்படின்னா ஆக்சிஸ், பந்தன், தென் ஃபெடரல் பேங்க், HDFC, ICICI, IDFC ஃபர்ஸ்ட், கோட்டக் மஹேந்திரா பேங்க். இப்போதைக்கு ஒரு 20% அக்வயர் பண்றதுக்கான ஒரு டீல் அக்ரிமெண்ட்லாம் வந்து அவங்க போட்டிருக்காங்க. இதுக்கு மேல அடிஷனலா ஒரு 4.99% அக்வயர் பண்றதுக்காக ஒரு முடிவுல இருக்கிறாங்க. யார்கிட்ட இருந்து அப்படின்னா பிரைவேட் ஈக்விட்டி ஃபிர்ம் அட்வென்ட் இன்டர்நேஷனல், தென் கார்லிக் குரூப், இவங்கள்ட்ட இருந்து ஒரு 5% ஸ்டேக்கை எடுக்கிறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க. ஸோ இந்த அடிஷனல் 4.99%க்காக RBI கிட்ட அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி செய்திகள் கிடைச்சிருக்குங்க. சுமிடோமோ மிட்சுபிஷியை பொறுத்த வரைக்கும் 50% ஸ்டேக்கை அக்வயர் பண்றதுக்கான எல்லா வேலையிலையும் ஈடுபடுவாங்க. ஆனா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன நிலைப்பாடுல இருக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு மேல எஸ் பேங்க்ல ஸ்டேக் சேல் கிடையாது அப்படின்ற நிலைப்பாடுல இருக்கிறாங்க. அடுத்து NSE ரிப்போர்ட் என்ன சொல்றாங்க, ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா அக்ராஸ் த இந்தியா, இதுல தொடர்ந்து நார்த் இந்தியன்ஸ் வந்து தொடர்ந்து டாமினேட் பண்றாங்க. 20% இயர்-ஆன்-இயர் growth இருக்குங்க நம்பர் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்ற முறையில. இப்ப நார்த் இந்தியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4.3 crore இன்வெஸ்டர்ஸ், சவுத் இந்தியால 2.4 crore இன்வெஸ்டர்ஸ், ஈஸ்ட் இந்தியால 1.4 crore இன்வெஸ்டர்ஸ், வெஸ்ட் இந்தியால 3.5 crore இன்வெஸ்டர்ஸ் இருக்கிறதா NSE ரிப்போர்ட் சொல்றாங்க. அடுத்து இந்தியன் ஃபார்மா இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸ்போர்ட்ஸ் Q1 ஃபினான்ஷியல் இயர் 26ல 5.21% இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. $7.57 பில்லியன் இருக்கு. அதே வேளை இம்போர்ட் வந்து 4.2% க்ரோ ஆயிருக்கு. $786 மில்லியன் இருக்கு. இதை குறிப்பா சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா எக்ஸ்போர்ட்ஸ்க்கு இம்போர்ட்ஸ்க்கு உள்ள டிஃபரன்ஸை பாருங்க. எக்ஸ்போர்ட்ஸ் வந்து $7.57 பில்லியன், இம்போர்ட்ஸ் வந்து $786 மில்லியன். அடுத்து இந்தியாவுடைய ரியல் எஸ்டேட் செக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 28 லிஸ்டட் என்டிட்டிஸ் இருக்குங்க. இந்த 28 லிஸ்டட் என்டிட்டிஸ் எல்லாம் சேர்ந்து Q1ல 55,000 crore worth ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 28 லிஸ்டட் என்டிட்டிஸ்ல யார் டாமினேட் பண்றா, Q1 பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் சேல்ஸ் யார் காட்டிருக்கு அப்படின்னா பிரஸ்டீஜ் எஸ்டேட்ஸ், அதை தொடர்ந்து DLF, காட்ரேஜ், லோதா, தென் சிக்னேச்சர் குளோபல், இவங்கெல்லாம் வந்து அடுத்தடுத்த இடத்துல இருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்தது வந்து டாப் 5 பிளேயர்ஸ்ங்க 28 லிஸ்டட் என்டிட்டிஸ்ல. Q1 ஃபினான்ஷியல் 26 பொறுத்த வரைக்கும் 55,000 crore worth ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேல் பண்ணிருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா. இந்த 55,000 crore-ல 71% ஆஃப் சேல்ஸ் வந்து யார் தான் பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த டாப் 5 பிளேயர்ஸ் தாங்க. அடுத்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் வந்து NECC, நார்த் ஈஸ்டர்ன் கேரிங் கார்பரேஷன் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. அதுக்கு டெட் டு ஈக்விட்டி அதிகம். இன் அடிஷன் டு தட் புக் வேல்யூக்கு கீழே இருக்கிற மாதிரி தெரியுங்க. என்ன காரணம் அப்படின்னா ப்ராஃபிட் ஃபால், பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட்ல ஷேர் பிரைஸ் அடிச்சிருக்காங்க. அதனால நல்ல வேல்யூவேஷன் இருக்கிற மாதிரி தெரியுது. லார்ஜ் கேப்பா பார்த்து போயிடுறது நல்லதுங்க. அடுத்து ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியில ஒரு சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி ரைட்ஸ் இஷ்யூஸ் அப்ளை பண்ணவங்களுக்கு பார்ஷியலி பெய்டு ஈக்விட்டி ஷேர்ஸ் கிடைக்கும். ஒரு $115 அந்த ரேஞ்சில் கிடைச்சிருக்கும். இப்போ என்ன சந்தேகம் வருது அப்படின்னா பார்ட்லி பெய்டு ஈக்விட்டி ஷேர்ஸை கம்பேர் பண்றப்ப இந்த ஃபுல்லி பெய்டு ஈக்விட்டி ஷேர்ஸ் இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து ஒரு $10 பக்கமா இருக்கு சார். இப்போ எதை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இன் அடிஷன் டு தட் ரைட்ஸ் இஷ்யூல எனக்கு ஏற்கனவே கிடைச்சிருக்கும். கிடைச்சது போக நான் அந்த பார்ட்லி பெய்டு ஈக்விட்டி ஷேர்ஸை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்க ஏற்கனவே ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு ஆவரேஜ் ஷேர் பிரைஸ் இருக்குங்க. உங்களோட ஆவரேஜ் ஷேர் பிரைஸை விட இப்ப கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் கம்மியா தான் இருக்கும். அதை ஆவரேஜ் பண்றது பெஸ்ட் அப்படின்றது எனக்கு தோணுதுங்க. இப்ப ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியுடைய பார்ட்லி பெய்டு ஈக்விட்டி ஷேர்ஸை கன்சிடர் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்ன சந்தேகம் வருது அப்படின்னா கம்பெனி வந்து
நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ஃபண்ட் ரைஸ், அதாவது பேலன்ஸ் ₹115 எடுக்கிறப்ப நம்ம பே பண்ணி அதை ஃபுல்லி பெய்டு ஈக்விட்டி ஷேர்ஸா மாற்ற வேண்டி இருக்குமா அப்படின்னு சொல்லி சந்தேகம் வருதுங்க. நீங்க ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியோடைய பார்ட்லி பெய்டு ஷேர்ஸ் கன்சிடர் பண்றீங்க, ஃப்ரெஷ்ஷா இப்பதான் கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா அடுத்த டைம் செகண்ட் டைம் வந்து கம்பெனி ரிமைனிங் 115% கேட்கிறப்ப நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். ரெண்டு விஷயம் பண்ணலாம். அவங்க வந்து செகண்ட் ரவுண்ட் ஆஃப் ஃபண்ட் ரைஸ் அப்ப ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியோட பார்ட்லி பெய்டு ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து நல்ல பிரைஸ் ஹைக் ஆயிருக்கும். நீங்க வேற ஆளுக்கு கொடுத்துறதுனால கொடுத்துடலாம், இல்ல 115க்கு மறுபடியும் வாங்கி அக்யூமுலேட் பண்றதுனால பண்ணிக்கலாம். இது ரெண்டுல எது பெஸ்ட் அப்படின்ற கேள்விதான் வருது. உங்கள்கிட்ட ஏற்கனவே ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி இருக்கு அப்படின்னா அதை ஆவரேஜ் பண்ணி வச்சுக்கிறது பெஸ்ட்டுங்க. அடுத்து ஐடிசியோட கன்சிடரேஷன்ஸ் பத்தி கேட்கறாங்க. மற்ற எஃப்எம்சிஜியை கம்பேர் பண்றப்ப ஐடிசி நல்ல வேல்யூவேஷன்ல இருக்குங்க. ஹெச்யூஎல்லா இருக்கட்டும், டாபரா இருக்கட்டும், இமாமியா இருக்கட்டும், இல்ல வேற எந்த எஃப்எம்சிஜியா இருக்கட்டும், எல்லாமே வந்து 30+ இருக்கு பிரைஸ் டு ஏர்னிங்ஸ். இதுதான் வந்து 24-25 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல இருக்கு. கன்சிடரபிள் ரேஞ்சில் தான் இருக்கு. 400க்கு கீழேயும் வந்திருக்கு. அடுத்து ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல எதை சார் கன்சிடர் பண்ணலாம், எது வந்து நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு, எது சீப்பா இருக்கு, எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம இன்னைக்கு தாங்க டிஸ்கஸ் பண்ணோம். டாப் 5 பிளேயர்ஸ் வந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இப்ப நீங்க என்னென்னலாம் சொன்னீங்க அப்படின்னு பார்ப்போமே. பிரஸ்டீஜ் கேட்டிருக்காங்க, காட்ரேஜ் கேட்டிருக்காங்க, பிரிகேட், தென் ஃபோனிக்ஸ் மார்க், இந்த 4 நிறுவனங்களை பத்தி கேட்டிருக்காங்க. ஒன்னுக்குமே பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போங்க. பிரஸ்டீஜ் எடுத்துக்கிட்டோம்னா 133 டைம்ஸ் ஏர்னிங்ஸ், காட்ரேஜ் வந்து 41 டைம்ஸ் ஏர்னிங்ஸ், பிரிகேட் வந்து 31 டைம்ஸ் ஏர்னிங்ஸ், ஃபோனிக்ஸ் வந்து 57 டைம்ஸ் ஏர்னிங்ஸ். எல்லாமே வந்து நம்ம த்ரெஷோல்ட விட அதிகமாக தான் இருக்கு. இதற்கு மத்தியில டிஎல்எஃப் எடுத்துக்கிட்டோம்னா 42 டைம்ஸ் ஏர்னிங்ஸ், லோதா எடுத்துக்கிட்டோம்னா 43 டைம்ஸ் ஏர்னிங்ஸ், சிக்னேச்சர் குளோபல் எடுத்துக்கிட்டோம்னா 124 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்க. எல்லாமே வந்து எனக்கு ஓவர் வேல்யூட தான் தெரியுது. தனிப்பட்ட முறையில எனக்கு ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல இன்ட்ரெஸ்டே கிடையாதுங்க. பட் உங்களுக்கு கண்டிப்பா ரியல் எஸ்டேட் பிசினஸ் வேணும், இருக்கணும் உங்களோட போர்ட்ஃபோலியோ அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரியாலிட்டி ETF அப்படின்னு இருக்கான்னு பாருங்க நிப்டில, அதை கூட கன்சிடர் பண்ணலாங்க. இறங்க இறங்க கொஞ்சம் கொஞ்சமா கன்சிடர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்த ஒரு நண்பர் வந்து சுஸ்லான் எனர்ஜில ஒரு கேள்வி கேட்டிருக்காருங்க. என்கிட்ட 5000+ குவான்டிட்டிஸ் இருக்கு, ஆவரேஜ் ஷேர் பிரைஸ் ஒரு 37 பக்கமா இருக்கு, நல்ல ப்ராஃபிட்ல இருக்கேன். இப்ப அதுல இருந்து வெளில வந்து ஐடிஎஃப்சிக்குள்ள என்டர் ஆகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காருங்க. ஐடிஎஃப்சியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபினான்ஷியல் இயர் 31க்கு மேலதான் உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் நல்லா கிடைக்க ஆரம்பிக்கும். 5 or 6 இயர்ஸ் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அதை தெரிஞ்சுட்டு தாங்க உள்ள போகணும். நீங்க வந்து அது நல்ல ப்ராஃபிட்ல இருக்கு, பட் ஹையர் வேல்யூவேஷன்ல சுஸ்லான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ப்ராஃபிட்ஸை மட்டும் அப்படியே ஷேர்ஸா வச்சுட்டு மிச்சத்தை அண்டர் வேல்யூ ஸ்டாக்ஸா பார்த்து போடுறது நல்லது. அடுத்து விக்ரம் சோலார் அப்படின்ற நிறுவனத்தினுடைய IPO எனக்கு அலாட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சில கேள்விகள் வந்துருக்குதுங்க. கம்பெனியோட வேல்யூவேஷன் ரொம்ப அதிகமா இருக்குங்க, 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸை விட அதிகமா இருக்கு. டெட் டு ஈக்விட்டி 0.20 பக்கமா இருக்கு. நீங்க வந்து என்ன ஆசைப்பட்டு கிரே மார்க்கெட் பிரீமியம் பார்த்து IPO அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதற்கான வேலைகள்ல நீங்க ஈடுபடுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பண்ணிருந்தீங்க அப்படின்னா அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கங்க. அடுத்த ஆண்டனி வேஸ்ட், GKYS இந்த நிறுவனங்களை பத்தி கேட்டிருக்கிறாங்க. ரெண்டுமே வந்து டெட் டு ஈக்விட்டி அதிகங்க, 0.7 பக்கமா இருக்கும். எனக்கு அது செட் ஆகாதுங்க. டெட் டு ஈக்விட்டி என்னோட த்ரெஷோல்டை விட ரொம்ப அதிகமா இருக்கு. பெரும்பாலும் வேஸ்ட் ஹேண்ட்லிங், ரீசைக்ளிங் இந்த ஏரியாஸ்ல இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறதுல எந்த தப்புமே இல்லைங்க. நான் என்ன பண்றேன் அப்படின்றத சொல்லிடுறேன். நான் டாடா மோட்டார்ஸை தான் அது கன்சிடர் பண்றேன். டாடா மோட்டார்ஸ் ஒரு 2-3 இடத்துல பிளான் போட்டிருக்காங்க. ரீசைக்கிள் வித் ரெஸ்பெக்ட் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜில ரீசைக்ளிங் பிளான்ட் வந்து போட்டுருக்காங்க. ஸோ டாடா மோட்டார்ஸை கன்சிடர் பண்ணாலே ரீசைக்ளிங் இண்டஸ்ட்ரீஸ்க்குள்ள இன்வெஸ்ட் பண்ற மாதிரி தான். புதுசா நான் தேடி போறது கிடையாதுங்க. அடுத்து நிப்டி 50 எடுத்துக்கிட்டோம்னா ஹீரோ மோட்டார் ட்ராப், தென் இண்டஸ்இண்ட் பேங்க் ரெண்டுமே வந்து நிப்டி 50 விட்டு வெளில வர மாதிரி செய்திகள் வந்திருக்கே சார். இதனால ஷேர் பிரைஸ் குறையுமா, குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா ஒரு பாசிவ் அவுட்ஃப்ளோ இருக்கும், அதனால ஷேர் பிரைஸ் விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உள்ள போறது இண்டிகோ, தென் மேக்ஸ் ஹெல்த், இது ரெண்டும் அப்படின்ற மாதிரி நான் செய்திகள் பார்த்தேன். நம்ம வந்து ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடியே இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோங்க, எவ்வளவு பாசிவ் இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. வித்தாங்க ஒரு அவுட்ஃப்ளோ இருக்கு அப்படின்னா ஷேர் பிரைஸ் கொஞ்சம் குறையிறதுக்கு சான்ஸ் இருக்கும். அடுத்த ஒரு நண்பர் வந்து நான் இப்பதான் சார் இன்வெஸ்ட்மெண்ட்குள்ள வந்திருக்கேன், ஐடி செக்டரை பார்த்தோம் அப்படின்னா HCL, TCS, இன்ஃபோசிஸ், விப்ரோ இது எல்லாத்துக்குமே நீங்க பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் பார்க்க சொல்றீங்க, 20 கீழே வரணும்னு சொல்றீங்க. அப்படி பாக்குறப்ப விப்ரோ வந்து 19 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கு. ஓகே, இப்ப ஏஐன்னு ஒன்று புதுசா உள்ள வந்துட்டு இருக்கேன் சார், இதனால ஐடி செக்டருக்கு பெரிய பாதிப்புகள் உண்டாகிற மாதிரி தெரியுது, எனக்கு அதுல ஒரு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாருங்க. அச்சுறுத்தல் இருந்தது அப்படின்னா அந்த சைடு போகாதீங்க. எஃப்எம்சிஜி இருக்கு, ஆட்டோக்கு டாடா மோட்டார்ஸ் இருக்கு, ஃபார்மா நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு, நாட்கோ, டாக்டர் ரெட்டி, சைடஸ் இதெல்லாம் பார்க்கலாங்க. நான் என்னுடைய வியூவை சொல்லிடுறேங்க. ஏஐயோட வருகை வந்து இந்த ஐடி கெயின்ஸ், விப்ரோ, TCS, இன்ஃபோசிஸ், HCL இதை அப்படியே கிளீன் ஸ்வைப் பண்ணிடும்.
இந்த கம்பெனியை இல்லாம ஆக்க செஞ்சுற அளவுக்கு ஏஐக்கு பவர் இருக்கு அப்படின்றத என்னால ஏற்றுக்கொள்ள முடியல. அது போக இந்த ஐடி கேங்ஸ் எல்லாமே ஏஐல ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஏஐல அக்ரெசிவா இன்வெஸ்ட் பண்ணவும் செய்யறாங்க. அடுத்து ஆந்தம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது பெரும்பாலும் ஷேர்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி தெரியுதுங்க. 50% மேல ஏறி இருக்கே சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நிறைய பங்குகள் மேல ஏறதான் செய்யும், இறங்கதான் செய்யும். உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா என்ஜாய் பண்ணுங்க, பத்திரமா வச்சுக்கோங்க. ஐயோ அந்த ஷேர் வந்து நம்மள்ட்ட இல்லையே, நம்மளோட ஃப்ரெண்ட் அந்த ஷேரை வச்சிருக்கானே, 50% மேல ஏறிடுச்சு அப்படின்னு நினைச்சு நம்மளோட உடம்ப வீணாக்கி கூடாதுங்க. இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.